Hi dear, welcome to SK Spoken English Academy, DA கலைக்கூடம். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா டே 8க்கான கிளாஸ் தான். இல்லை இப்போ டே 8ல் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரே ஒரு வேர்டு எடுத்துக்கிறோம், அதோட ஒவ்வொரு கான்சனண்ட்டும் ஆட் பண்ணி அது என்னென்ன வேர்ட் ப்ரொனன்சியேஷன் வருது அப்படிங்கிறத இந்த வீடியோ. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிட்ட வேர்டு என்ன அப்படின்னா இஎஸ்டி அப்படிங்கிற 3 லெட்டர்ஸ் எடுத்துக்கிறேங்க. என்ன லெட்டர்ஸ்? இஎஸ்டி அப்படிங்கிற 3 லெட்டர்ஸ் எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இஎஸ்டிங்கும் போது அது என்ன சவுண்டு வரும்? ஈனா என்ன சார் சவுண்டு? ஈனா ஏ சவுண்டு, எஸ்டினா இஸ்ட் சவுண்ட் இல்லையா? எஸ்டினா சவுண்டு இஸ்ட். அப்போ இஎஸ்டிங்கிறது வந்து எஸ்ட் சொல்லணும். புரியுதுங்களா? இஎஸ்டி என்ன சவுண்டு வரும்? எஸ்ட் அப்படின்னு சவுண்டு வரும். ஓகேவா? ஸோ ஹாய் அண்டர்ஸ்டாண்ட் கிளியர்னா இப்போ அதை பேஸ் பண்ணி தான் இருக்கு பாருங்களேன். இப்போ பி சேர்த்துருக்கேன், பியோட இஎஸ்டி சேருமே என்ன சவுண்டு வருது அப்படின்னா பிக்கு என்ன சார் சவுண்ட் சொன்னோம்? பிக்கு இப்பு, ஏற்கனவே ப்ரீவியஸ் கிளாஸே பார்த்துருப்போம். பிக்கு இப்பு. அப்போ ஈக்கு என்ன சவுண்டு? ஏ. அப்போ இப்பு பிளஸ் ஏ என்ன சார் சவுண்ட் வரும்? பே வருமா? 2 + ஏ என்ன வரும்? பே. அப்போ என்ன வரும்? பெஸ்ட். புரியுதுங்களா? இந்த இஸ்ட் அப்படி வச்சுக்கிட்டோம்னா பெஸ்ட் அப்படின்னு வரும். ஹாய் அண்டர்ஸ்டாண்ட் கிளியர்னா? சரி இப்போ பாருங்களேன். இப்போ ஜே எடுத்துக்கிட்டேன் சார். ஜே என்ன சார் சவுண்டு? ஜேனா இஜ்ஜு சவுண்டு இல்லையா? ஜே என்ன சவுண்டு? இஜ்ஜு சவுண்டு. இங்கே ஈனா ஏ சவுண்டு ஏற்கனவே இப்போ தான். இஜ்ஜு கூட்டல் ஏ என்ன சார் சவுண்ட் வரும்? ஜே. அப்போ எப்படி படிக்கணும்? ஜஸ்ட் அப்படின்னு படிக்கணும். அப்போ ஜேஇஎஸ்டி அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அந்த வேர்டு எப்படி படிக்கணும்? ஜஸ்ட் அப்படின்னு நம்ம படிக்கணும். ஹேவ் யூ அண்டர்ஸ்டுட்? சரி இப்போ பாருங்களேன், என்இஎஸ்டி அப்படின்னு வேர்டு வருது. இப்போ என்னுக்கு என்ன சார் சவுண்ட் சொன்னோம்? என்னுக்கு இன்னு சவுண்ட் சொன்னோம் இல்லையா? இப்போ ஈக்கு என்ன சவுண்டு? ஏ சவுண்டு. இப்போ இன் பிளஸ் ஏ, அதாவது இன்னு கூட்டல் ஏ என்ன சார் சவுண்ட் வரும்? நே இல்லையா? இன்னு கூட்டல் என்ன சவுண்டு? நே. அடுத்து இந்த இஸ்ட் அப்படி சொன்னா அப்புறம் வரும் நெஸ்ட் அப்படின்னு வரும். ஓகேவா? அப்போ என்இஎஸ்டி அப்படிங்கிறத நம்ம எப்படி படிக்கணும்? நெஸ்ட் அப்படின்னு படிக்கணும். ஹேவ் யூ அண்டர்ஸ்டுட்? சரி அடுத்து பாருங்க, ஆர்இஎஸ்டி. இப்போ ஆர்இஎஸ்டி எப்படி சார் படிக்கணும்? ஆருக்கு என்ன சவுண்டு? இர். ஆருக்கு இரு சவுண்டு, ஈக்கு ஏ சவுண்டு. அப்போ இரு கூட்டல் ஏ என்ன சவுண்டு வரும்? ரே. இரு கூட்டல் என்ன சவுண்டு வரும்? ரே. அப்போ ரெஸ்ட் அப்படின்னு வரும். புரியுதுங்களா? இப்போ ஆர்இஎஸ்டி அப்படிங்கிற வேர்டை எப்படி படிக்கணும்? நம்ம ரெஸ்ட் அப்படின்னா படிக்கணும். ஹாய் அண்டர்ஸ்டாண்ட் கிளியர்னா? சரி இப்போ பாருங்களேன், டிஇஎஸ்டி. இப்போ டீக்கு என்ன சார் சவுண்டு? டீனா இட்டு, ஈனா ஏ. அப்போ இட்டு கூட்டல் ஏ என்ன சார் சவுண்டு? டே இல்லையா? இட்டு கூட்டல் ஏ என்ன சவுண்டு? டே. அப்போ எப்படி வரணும்? டெஸ்ட் அப்படின்னு படிக்கணும். புரியுதா? எப்படி படிக்கணும்? டெஸ்ட் அப்படின்னு நம்ம படிக்கணும். ஓகேவா? அடுத்து பாருங்க, டபிள்யூஇஎஸ்டி. டபிள்யூஇஎஸ்டி இப்படிங்கிறத எப்படி படிக்கணும்? டபிள்யூக்கு என்ன சவுண்டு? இவ்வு சவுண்டு. ஈக்கு என்ன சவுண்டு? ஏ சவுண்டு. அப்போ இவ்வு கூட்டல் ஏ என்ன சவுண்டு வரும்? இவ்வு கூட்டல் ஏ பேஸ் சவுண்டு வரும் இல்லையா? அப்போ இதை எப்படி படிக்கணும்? வெஸ்ட்னு படிக்கணும். புரியுதுங்களா? இப்போ டபிள்யூஇஎஸ்டி அப்படிங்கிற வேர்டை எப்படி படிக்கணும்? நம்ம வெஸ்ட் அப்படின்னு படிக்கணும். Have you understood clearly now? Once I recall the pronunciation for you, BEST அப்படிங்கிற வேர்டை எப்படி படிக்கணும்? பெஸ்ட். எப்படி படிக்கணும்? பெஸ்ட். அடுத்து JEST அப்படிங்கிற வேர்டை எப்படி படிக்கணும்? ஜஸ்ட். எப்படி படிக்கணும்? ஜஸ்ட். அடுத்து NEST அப்படிங்கிற வேர்டை எப்படி படிக்கணும்? நெஸ்ட். எப்படி சார் படிக்கணும்? நெஸ்ட். ஓகேவா? அடுத்து REST அப்படிங்கிற வேர்டை எப்படி படிக்கணும்? ரெஸ்ட். ஓகேவா? எப்படி? ரெஸ்ட். அடுத்து டிஇஎஸ்டி அப்படிங்கிற வேர்டை எப்படி படிக்கணும்? டெஸ்ட். டிஎஸ்டி எப்படி படிக்கணும்? டெஸ்ட். அடுத்து டபிள்யூஇஎஸ்டி அப்படிங்கிற வேர்டை எப்படி படிக்கணும்? வெஸ்ட். ஓகேவா? எப்படி படிக்கணும்? வெஸ்ட் அப்படின்னு படிக்கணும். ஹேவ் யூ அண்டர்ஸ்டுட் கிளியர்னா? சரி இப்போ நெக்ஸ்ட் விஇஎஸ்டி. இப்போ விக்கு என்ன சவுண்ட் பார்த்தோம்? வீனா இவ்வு சவுண்டு இல்லையா? டபிள்யூனாலும் இவ்வு தான், வீனாலும் இவ்வு தான் இல்லையா? இப்போ அடுத்து ஈக்கு ஏ சவுண்டு. அப்போ இவ்வு கூட்டல் ஏ என்ன சார் சவுண்டு? பே. அப்போ இதை எப்படி படிக்கணும்? வெஸ்ட்னு படிக்கணும் இல்லையா? அப்போ டபிள்யூஇஎஸ்டினாலும் விஇஎஸ்டினாலும் ரெண்டையும் இப்படி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம், வெஸ்ட் அப்படி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, சிஹெச். சிஹெச் என்ன சார் சவுண்டு? இச். சி தனியாக வந்தால் இக்கு, அதே சிஹெச் ஒரு மாதிரி தான் வரும் நமக்கு, இச்சு சவுண்ட் வரும். ஓகேவா?
இச்சு ஈக்கு என்ன சவுண்டு ஏ சவுண்டு. அப்ப இச்சு கூட்டல் ஏ என்ன சா சே இல்லையா, சே வரும். அப்ப செஸ்ட் அப்படின்னு வரும். எப்படி வரும் செஸ்ட். அது ஜஸ்ட் இது செஸ்ட். ஓகேவா, கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. ஜேஇஎஸ்டி வந்துச்சு அப்படின்னா அது ஜஸ்ட், சிஹெச்இஎஸ்டி வந்துச்சு அப்படின்னா செஸ்ட். ஓகேவா, ஸோ ஓகேவா. அடுத்து பாருங்க சிஆர்இஎஸ்டி அப்படின்னு வருது. சி என்ன சவுண்டு இக்கு. ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சி தனியா வந்தா இக்கு, சி கூட ஹச் வந்தாதான் இச்சுன்னு சொன்னோம் இல்லையா. சரி, இப்போ சி தனியா இருக்கிறதுனால இக்கு. அடுத்து ஆறுக்கு என்ன சவுண்டு இரு. அடுத்து ஈக்கு என்ன சவுண்டு ஏ. ஓகேவா, இப்போ பாருங்களேன் இக்கு இரு ரெண்டு கான்செப்ட் இருக்குதா. ப்ரீவியஸ் வீடியோ நம்ம சொல்லியிருக்கேன் ரெண்டு கான்செப்ட் இருந்தா ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்ன பண்ணணும் நம்ம அப்படியே வச்சுக்கோன்னு சொன்னேன். ஞாபகம் இருக்குங்களா, வச்சுக்கிட்டோம் இக்கு அப்படியே வச்சுக்கிட்டோம். அடுத்து பாருங்க இதை எடுக்கிறேன். இதுக்கு அடுத்து நான் பார்க்குறேன் இங்கிட்டு பார்க்குறேன். இங்கிட்டு பார்க்கும்போது ஈக்கு என்ன சவுண்டு ஏ சவுண்டா, ஏங்கிறது என்ன சவுண்டு ஈங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு வவல்ஸ் லெட்டர் இல்லையா. அப்ப வவல்ஸ் லெட்டர் வரும்போது என்ன சொல்லுவோம் இரு கூட்டல் ஏ சேருமா, இரு கூட்டல் ஏ சேரும். இரு கூட்டல் ஏ சேரும்போது என்ன வரும் ரேன்னு வருமா. இரு கூட்டல் ஏ வரும்போது என்ன வரும் ரே சவுண்ட் வரும். அப்புறம் அது இக்கு ரே அப்படின்னு வருது. எப்படி ட்ரே அப்படின்னு படிக்கணும். எப்படி ட்ரே அப்படின்னு படிக்கணும். அடுத்து எஸ் சேருமா சார் ஈஸ்ட்னு சொல்லுவோம். அப்ப என்ன வரும் கிரஸ்ட். எப்படி படிக்கணும் கிரஸ்ட் அப்படின்னு படிக்கணும். ஓகேவா, சரி. அடுத்து பாருங்க யூக்கு என்ன சவுண்டு ஆ சவுண்டு இல்லையா. யூக்கு என்ன சவுண்டு ஆ சவுண்டு. என்னக்கு என்ன சவுண்டு இன்னு சவுண்டு. ஓகேவா, என்னக்கு என்ன சவுண்டு இன்னு சவுண்டு. அடுத்து ஆருக்கு என்ன சவுண்டு இரு சவுண்டு. இப்போ பாருங்களேன் இங்க ஆ யூக்கு ஆ சவுண்டு, என்னக்கு இன்னு சவுண்டு, இங்க இரு சவுண்டு. இப்போ பாருங்க சார் இங்க என்ன இருக்குது ஆ இருக்கிறதுனால அப்படியே போட்டுக்கிட்டேன். அடுத்து இங்கேயும் கான்சோனண்ட் இங்கேயும் கான்சோனண்ட். ரெண்டு கான்சோனண்ட் என்ன சொல்லிக்கிறேன் முன்னாடி கான்சோனண்ட் அப்படியே போடுன்னு சொன்னா இன்னும் அப்படியே போட்டுக்கிட்டேன். அடுத்து பாருங்க இங்க இரு இருக்குது இங்க ஏ இருக்குது. அப்ப இது கான்சோனண்ட் இது வவலா. கான்சோனண்டும் வவலும் சேரும்போது என்ன பண்ணும் உயிரும் மெய்யும் சேரும்போது உயிர் மெய்யா மாறும்னு படிச்சிருக்கோம். ஓகேவா, பிரைமரி கிளாஸ்லயே பார்த்திருப்போம். உயிரும் மெய்யும் சேரும்போது உயிர் மெய்யா மாறும்னு சொல்லிட்டு இங்க மெய்யு இங்க உயிர். அப்போ மெய்யும் உயிரும் சேர்ந்தா என்ன வரும் இரு கூட்டல் ஏ ரேங்கிறது ரேன் வருமா. இரு கூட்டல் ஏங்கிறது என்ன வரும் ரேன் வரும். எஸ்டினா இஸ்ட் வரும். அப்ப இதை எப்படி படிக்கணும் அன்ரெஸ்ட் அப்படின்னு படிக்கணும். எப்படி படிக்கணும் unrest அப்படின்னு சொல்லி படிக்கணும். Have you understood clearly now? So okay, once I recall the pronunciation for you. VEST அப்படிங்கறத எப்படி படிக்கணும் west அப்படி படிக்கணும். இது CHEST அப்படினா chest அது chest அப்படி படிக்கணும். அடுத்து CREST அப்படிங்கற வேர்ட் எப்படி படிக்கணும் crust. எப்படி படிக்கணும் crust. அடுத்து UNREST அப்படிங்கற வேர்ட் எப்படி படிக்கணும் unrest. இதை எப்படி படிக்கணும் unrest அப்படின்னு சொல்லி படிக்கணும். So okay, I think this video will be helpful to update your English communication. Do you have any clarification? You should ask me in the comment section. I will explain later video. Once I recall you, if you are newcomers and new viewers of my channel, please like and subscribe my channels. Thank you guys. Thank you for watching.